திருபுவனம் இளைஞர் மரணம் எதிரொலியாக அதிகாரிகளுடன் தமிழக சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் தலைமையில் ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. மண்டல ஐஜிக்கள், எஸ்பிக்கள் அதிகாரிகளுக்கு ஏடிஜிபி பல்வேறு உத்தரவுகளை வழங்கியிருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன், அதிகாரிகளுக்கு என்னென்ன உத்தரவுகள் வழங்கப்பட்டிருக்கிறது, முழு விவரங்கள்? திருபுவனத்தில் நடந்த லாக்அப் மரணத்தை தொடர்ந்து டிஜிபி சங்கர் ஜிவால் தலைமையில ஒரு ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அதுல ஏடிஜிபி சட்டம் ஒழுங்கு டேவிட்சன் தேவாசீர்வாதம் மற்றும் அனைத்து மண்டல ஐஜிக்கள் மற்றும் எஸ்பிக்கள் உள்ளிட்டவர் இந்த ஆலோசனை கூட்டத்துல பங்கேற்றுள்ளனர். அப்போது பல்வேறு அறிவுறுத்தல்கள் மற்றும் உத்தரவுகளை டிஜிபி சங்கர் ஜிவால் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறார். அதாவது சமீப காலமாக சோசியல் மீடியாவில் தற்போது ஒரு தவறான செய்தி பதிவிட்டுள்ளது எனில் அதுதான் அதிகமாக பொதுமக்கள் மத்தியில பரவப்படுவதாகவும் அதனை பதிவிட்ட நபர் யார், உடனடியாக அதன் உண்மைத்தன்மை ஆராய்ந்து இது குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார். குறிப்பாக காவல் நிலையத்திற்கு யாரேனும் புகார் அளிக்க வந்தால் உடனடியாக எஃப்ஐஆர் அல்லது சிஎஸ்ஆர் பதிவு செய்ய வேண்டும், எந்த விதமான கால தாமதமும் செய்யக்கூடாது என அதனை தெரிவித்திருக்கிறார். மேலும் வேறு ஏதாவது பாதுகாப்பு பணிகளுக்கு செல்லும் போது காவல் நிலையத்தில் ஒரு சிலர் மட்டுமே அந்த பாதுகாப்பு பணியில செல்ல வேண்டும் எனவும், காவல் நிலையம் காலியாக எப்போதுமே இருக்கக்கூடாது எனவும் அந்த உத்தரவுல பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி பல்வேறு உத்தரவுகள், அதாவது இந்த கஸ்டடி டெத் இந்த குறிப்பிட்டு பல்வேறு உத்தரவுகளும் இந்த குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது விசாரணை கைதிகளை தேவையில்லாமல் துன்புறுத்தல் கூடாது எனவும், இந்த கிரைம் டீம் அல்லது ஸ்பெஷல் டீம் அனுபவம் உள்ள காவலர்கள் மற்றும் அதிகாரிகள் நியமிக்க வேண்டும் எனவும் அந்த உத்தரவுல பிறப்பிக்கப்பட்டிருக்கு. தேவையில்லாத துன்புறுத்தல் மற்றும் அசம்பாவிதங்கள் எதுவும் நடைபெறாமல் பாதுகாத்திருக்க வேண்டும், அதுவும் தேவையில்லாத கஸ்டடியில் வைக்க வேண்டாம் எனவும் அந்த உத்தரவுல பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த திருட்டு வழக்குகளை உடனடியாக கண்டுபிடிக்க வேண்டும் எனவும், முழுமையான அந்த ரெக்கவரி என்ற பெயர்ல விசாரணை கைதிகளை எந்த வகையிலும் துன்புறுத்தக்கூடாது எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விசாரணை முறை தொடர்பாக சரியான பயிற்சியை முன் அனுபவம் உள்ள அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் வழங்க வேண்டும் என இந்த உத்தரவுல பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக எந்த விதமான கஸ்டடி டெத் அல்லது கஸ்டடி வயலன்ஸ் இதற்கு மேல் இருக்கக்கூடாது எனவும், காவல் நிலையங்களில் பாலியல் தொடர்பான துன்புறுத்தல்கள் எதுவுமே நடைபெறக்கூடாது எனவும் என பல்வேறு உத்தரவுகளை அவருக்கு ஐஜிக்கள் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறார். உங்கள் விவரங்களுக்கு நன்றி சாலமன். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.